அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷேக் மதர் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி செக்இன். உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக இதில் வந்து வீடியோ இருக்காது. திஸ் ரீடிங் இஸ் கோயிங் டு பி ப்ரூட்டலி ஹானஸ்ட். அதாவது ரொம்ப ரொம்ப நேர்மையாக ரொம்ப ரொம்ப தெளிவான ரீடிங்காக இருக்க போது. ஸோ இட் மே கம் சரி ஏதாவது ட்ரிகர் வார்னிங்ஸ் வரலாம், ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட வெளியில் வரலாம். ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் see வாட் இஸ் கோயிங் டு கம் அவுட். என்ன வருதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து யூ ஆர் லிஸ்னிங். நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட கைடன்ஸை லிசன் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு வாக்கவே பண்ணீங்க, இந்த கனெக்ஷன் விட்டு நீங்கள் வாக்கவே பண்ணுறீங்க. அது வந்து உங்களோட கைடன்ஸ். ஆக்சுவலி தட்ஸ் யுவர் கைடன்ஸ். நீங்கள் அதை தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. மூட்டை முடிச்செல்லாம் கழட்டிட்டு கிளம்பிட்டீங்க. 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. மேபி நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இந்த இந்த கனெக்ஷனில் இருந்திருக்கலாம். ஓ மை காட், என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை நம்புறீங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கைடன்ஸ் இருக்குது. நான் சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பார்க்குற ரீடிங்ஸ்னால இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைரக்ட் டவுன்லோட்ஸ் இருக்குது. உங்களோட எல்லா விஷயங்களுமே வந்து யூ ஆர் கைடட். எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை. மேபி நீங்கள் இந்த பர்சனை பிளாக் கூட பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பவுண்ட்ரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்க. ஆனால் இது வந்து இந்த மாஸ்குலினை ஸ்டாப் பண்ண போகுதுன்னா இல்லை. இந்த மாஸ்குலின் வந்து ஒரு கிளாரிட்டியோட உங்களை நோக்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. ஹீ வாண்ட்ஸ் டு சேஸ் யூ டவுன். அதுதான் இந்த மாஸ்குலினோட எனர்ஜியாக இருக்குது. பட் அவங்க வரது இன்னும் நீங்கள் பார்க்கல. நீங்கள் மேபி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் பென்டக்கிள்ஸ். மேபி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. யூ ஆர் வெயிங் யுவர் ஆப்ஷன்ஸ் ஃபினான்ஷியலி. நான் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லலை. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. மேபி இந்த மாஸ்குலினுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனாக இருந்தீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இட் ப்ரோக் யூ. இல்லைனா வந்து யூ ஆர் நாட் ரெடி. நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இல்லை. மேபி இந்த மாஸ்குலின் வந்து உங்களை சரியாக ட்ரீட் பண்ணல பாஸ்டில். பட் நவ் ஹீ இஸ் ரிக்ரெட்டிங் இட் ரியலி பேட்லி. இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்காக. இப்போ வந்து மாஸ்குலின் வந்து உங்களை நோக்கி தான் கைட் பண்ணப்படுறாங்க. அதாவது உங்களை நோக்கி வரதுக்கு தான் அவங்களுக்கான கைடன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு கைடன்ஸ் என்ன இருக்குன்னா, ரொம்ப வேகமாக ஸ்டெப் எடுக்க சொல்லி கைடன்ஸ் இருக்குது. இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஐ எம் சீயிங் 4 ஆஃப் வாண்ட்ஸ். மாஸ்குலினுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கு. அது வந்து இப்போது மாஸ்குலின் வந்து பழைய ஆப்ஷன்ஸ்னால, மேபி ஹீ வாஸ் அ பிளேயர், இல்லை ஹீ இஸ் அ பிளேயர் ஸ்டில். அதனால தான் நீங்கள் அவங்கள விட்டு விலகி போயிட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இல்லைனா வந்து அவங்களோட பேட் ஹேபிட்ஸ்னால தான் நீங்கள் விலகி போயிட்டீங்க அப்படிங்கிறது இந்த மாஸ்குலின் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாஸ்குலினுக்கு இன்னொரு ரியலைசேஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டின வழி தான். அவங்கள விட்டு விலகி போ அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காட்டின வழி. நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க வந்து உங்களை ப்ளேம் பண்ணவே இல்லை. அவங்களே தான் குறை சொல்லிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கக்கிட்ட இருக்கிறது கெட்ட பழக்கங்கள், இல்லைன்னா அவங்களுக்கு நிறையா என்ன சொல்கிறது, நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. உங்களோட இருந்தபோது அவங்க ரொம்ப சந்தோஷமான நாளை கழிச்சிருக்காங்க. மேபி இது வந்து ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இன்னுமே நல்ல பசுமையாக ஞாபகம் இருக்குது. அந்த ஹாப்பினஸ், அந்த ஒரு இனிமையான தருணங்கள் வந்து இன்னுமே இருக்குது. அந்த தருணங்களை வந்து அவங்க திரும்ப என்ன சொல்கிறது, அந்த தருணங்கள் திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாஸ்குலினோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல். அதாவது ரொம்ப இட்ஸ் அ கர்மா வந்து இப்போது கழிச்சிட்ருக்காங்க, அதான் சொல்லணும்னா. பட் அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்காங்க. மேபி அவங்க தப்பு பண்ணிட்டு நினைக்கிறாங்க. அவங்க பண்ண தப்புனால இப்போ வந்து அவங்க இன்னொருத்தவங்களோட கை பொம்மையாக இருக்காங்கன்னு வருத்தப்படுறாங்க. இது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை சூஸ் பண்ணனால வந்த கர்மா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல. யூ ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் த கைடன்ஸ். அது அவங்க நல்லாவே தெளிவாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களான்னா இல்லை. ஹீ இஸ் ரிக்ரெட்டிங் இட்.
இந்த மாஸ்குலின் வந்து பாஸ்ட்ல ரொம்ப இன்டிசிசிவா இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களோட வேல்யூவ அவங்க பார்க்கல. யூ ஆர் அன் ஏஞ்சல். இல்லன்னா வந்து நீங்க வந்து எமோஷனலா ரொம்ப பேலன்ஸ்டான பெர்சன். நீங்க ரொம்ப ரேர் பீஸ். அத தான் அவங்க இப்ப பார்க்குறாங்க. அ அப்புறம் இவங்களோட ரியலைசேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, அ சி உங்களுக்காக எவ்வளோ தூரம் சண்டை போட்டாலும் அது யூ ஆர் வொர்த் அ ஃபைட் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்காக போடுற சண்டையோ, உங்களுக்காக பண்ற தியாகமோ அ வந்து நியாயமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் யூ டிசர்வ் தட். ஏன்னா நீங்க தான் வந்து இங்க அ என்ன சொல்றது? யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ். வெரி லவ்விங், அன்கண்டிஷனல். அ என்ன சொல்றது? நீங்க வந்து யூ அக்செப்ட் பீப்பிள் ஹூ தே ஆர். அந்த மாரி தான். அவங்க யாரு எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துப்பீங்க. நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப இன்னசென்ட்டான சோல் நீங்க. அத அவங்க பார்க்கறாங்க. அவங்க இப்ப அது நல்லாவே ரியலைஸ் பண்றாங்க. ஆஃப்டர் ஆல் தீஸ் ட்ரபிள்ஸ் இப்போ வந்து அவங்க தெளிவா பார்க்குறாங்க. பட் நீங்க வந்து இப்போ கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் செல்ஃப் லவ். உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லன்னா வந்து உங்களோட கரியர், நீங்க வந்து உங்களோட டெவலப்மெண்ட், உங்களோட ஃப்யூச்சர்ல தான் நீங்க இப்போ ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ அட் பிரசன்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஐ அம் ஹேப்பி வித் மை செல்ஃப். நான் பார்த்துக்கிறேன். இந்த மாஸ்குலின் உங்க லைஃப்ல வரணும்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஓவர் கம் பண்ணா மட்டும் தான் இந்த மாஸ்குலினோட வர முடியும். அது அந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் ஹி இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். அது வந்து காமிக் அட்டாச்மெண்ட்டா, காமிக் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு தெரில. இந்த மாஸ்குலின் வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. ஹி இஸ் ஃபீலிங் லைக் பிளேட் அவுட். அதாவது செஸ் கேம்ல அவங்கள வந்து யாரோ ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணிட்டாங்க. லைக் சகுனி. அந்த மாரி யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சகுனி பகடை யூஸ் பண்ணனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி மாஸ்குலின் வந்து இப்போ ஒரு அடிமையா இருக்காங்க. மேபி ஹி பிளேட் ரிஸ்கி கேம், டர்ட் டிக்கிங். காமிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள பத்தி நெறைய கெட்ட விஷயங்கள் சொல்லி இந்த மாஸ்குலினோட மைண்ட டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரியும், யூ ஆர் அன் ஏஞ்சல். அதுக்கப்புறம் இந்த மாஸ்குலின் அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஹி இஸ் ஃபீலிங் ஹிம்செல்ஃப் லைக் அ டெவில். ஸோ மேபி இந்த மாஸ்குலின் ரியலா வந்து ஒரு காமிக்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு காமிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு இருக்கலாம். பட் ஹீ இஸ் நாட் ஹாப்பி. ஹீ இஸ் இன் நைட்மேர். அதாவது அவங்க வந்து நிம்மதியாக அவங்களால ஒரு நிமிஷம் கூட கண்ண மூட முடியல. ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அந்த பக்கம் வந்து காமிக்கோட டார்ச்சர். ஹீ இஸ் ட்ராவலிங் சம்வேர் அண்ட் ஆஃபர். மேபி ஹி வாண்ட்ஸ் டு டேக் எ ட்ரிப் வித் யூ. இந்த மாஸ்குலோட பிளான் என்ன அப்படின்னா, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லைக் ஹீ வாண்ட்ஸ் டு அரேஞ்ச் அ ட்ரிப் ஸோ தட் ஹீ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் லவ். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், காமிக் அட்டாக்ஸ்லாம் இல்லாமல். பட் ஹீ வாண்ட்ஸ் டு சே தட் ஹீ லவ்ஸ் யூ. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஆனால் காமிக் வந்து டூ நோசி. அதுதான் இந்த காமிக் வந்து இந்த மாஸ்குலின் எங்கே போனாலும் வந்து பின்னாடி ஆள் வச்சு வேவ் பார்க்குறது, ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுறது, இல்லை அந்த மாஸ்குலின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் 24/7 வாட்ச் பண்ணுறதுனால தான் இந்த மாஸ்குலின் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களை மீட் பண்ண விரும்பினாலும் அவங்க வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. ஹீ இஸ் கோயிங் டு டேக் யூ சம்வேர் ஸோ தட் ஹீ கேன் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரீ டைம் வித் யூ. ஒரு ரிலாக்ஸ்டாக பேச முடியும். இல்லைனா வந்து யார் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கன்ற பயம் இல்லாமல் ஹி வாண்ட்ஸ் டு பி ஃப்ரீ அரவுண்ட் யூ. அந்த அந்த நொடிகளை தான் அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதாவது ஜஸ்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம், த குவாலிட்டி டைம் வித் யூ. அது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க ஆஃபரை, இல்லை அதெல்லாம் வேறு விஷயம். ஜஸ்ட் ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தட் ஹி லவ்ஸ் யூ. இது சொல்லாமல் இனிமேல் அவங்க என்ன சொல்கிறது, அது சொல்லலைன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. ஹீ இஸ் லைக் தட் நவ். அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில். தப்பு பண்ணி எந்த பெரிய வைரத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஹீ இஸ் ரியலைசிங் இட். ஹி வாண்ட்ஸ் யூ பேக். மாஸ்குலினை சுற்றி ஒரு குள்ளநரி வந்து பசுந்தோல் பூர்த்திய இருக்குது. சி ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்குற ஃபேமிலி, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாஸ்குலினை வந்து நம்ப முடியுமா? ஓ மை காட், ஓ மை காட். ரெண்டு விஷயம் பார்க்குறேன். இந்த மாஸ்குலின் வந்து ஏதோ ஒரு ட்ராப்பில் இந்த காமிக் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. நவ் ஹீ இஸ் கிஸ்ஸிங் காமிக்ஸ் ஆஸ் டு ப்ளீஸ் த காமிக். இந்த காமிக் வந்து கண்டிப்பாக ஒரு டிசீஸ் இருக்குது. எய்தர் மாஸ்குலின் இஸ் ஹேவிங் டிசீஸ், இல்லைனா காமிக் ஒரு டிசீஸ் இருக்குது. இப்போ ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லுன்னா, இந்த மாஸ்குலின் வந்து ஒரு ட்ராவல் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ராவல்லாம் நீங்கள் பண்ணுமான்னு யோசிச்சுக்கோங்க.
டோன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நான் அது இங்கிலீஷில் சொன்னேன், தமிழில் சொன்ன ரொம்ப கொச்சையாக இருக்கும். அதனால் ஐ திங்க் இந்த விஷயம் உங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் புரியணும். நிறைய பேர் சொல்கிறீங்க தமிழில் சொல்லுங்கள் தமிழ். சில விஷயங்கள் தமிழில் சொன்னால் ரொம்ப நாராசமாக இருக்கும். தட்ஸ் வை ஐம் நாட் சேயிங் ஃபியூ திங்ஸ் இன் தமிழ். ஸோ இது எனக்குமே வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் அ கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் டு சே ஃபியூ திங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து நான் ஸ்டில் பார்க்குற டெவில் எனர்ஜியில் தான். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஃபெமின். இந்த ட்ரிப் நீங்கள் எடுக்கணுமா, இல்லை பேசுறதுக்கு வேறு ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ கேட்டோனையும் போய் நீங்கள் திரும்ப குழியில் விழுந்துடாதீங்க. பிகாஸ் ஐ எம் சீயிங் கீப் ஆன் கெட்டிங் திஸ் மெசேஜ். சம் ஒன் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ், சம் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் டிசீஸ் டு பி ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து இப்போது வந்து காலை கழுவிட்டுருக்காங்க காமிக்கு, இல்லைனா இந்த காமிக் மாஸ்குலோட காலை கழுவுறாங்க. பிகாஸ் இந்த மாஸ்குலின் வந்து காமிக் மேலே அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த மாஸ்குலினோட மனசை ஆக்குபை பண்ணிட்டுருக்காங்க. ஹீ இஸ் ஸோ அட்டாச்ட். ஷீ இஸ் சாரி நாட் ஷீ ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் யூ. காமிக் வந்து ஃபெமினின் மேலே அப்சஷன், மாஸ்குலின் மேலேயும் அப்சஷன். மாஸ்குலினுக்கு ஃபெமினின் மேலே மட்டும்தான் அப்சஷன். மேபி இந்த மாஸ்குலின் ஏதோ ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த காமிக்கோட காலில் விழுந்திருக்கலாம் பாஸ்டில். பட் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ரிக்ரெட்டிங் இட். அது வந்து அவங்க பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணாங்க. நான் இந்த மாஸ்குலினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் தான். அவங்களோட பாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்லைனா அந்த பிளேயர் எனர்ஜியை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மேபி இந்த டிசீஸ் பற்றி இந்த மாஸ்குலினுக்கு தெரிய வந்திருக்கலாம். மேபி இந்த ஆஃபர் வந்து உங்ககிட்ட கேட்குற மன்னிப்பாக கூட இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் சரி, ஃபெமினன், திஸ் இஸ் நாட் யுவர் கப். பார்த்துக்கோங்க, திஸ் இஸ் நாட் யுவர் கப். இஃப் திஸ் மாஸ்குலின் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ், இது உங்களோட டிவைன் மாஸ்குலின். டிவைன் மாஸ்குலினுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஏன்னா இது வந்து டிவைன்லி கைடட் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட். ஸோ இது வந்து இட்ஸ் அ சைன் தட் த மாஸ்குலின் இஸ் நாட் அ டிவைன் மாஸ்குலின். பார்த்துக்கோங்க அது மட்டும். ஸோ இந்த மாஸ்குலின் அதையும் மறைக்க ட்ரை பண்ணலாம், பட் ஸ்டே அவே டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களை வந்து பேசவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. ஹேவ் அ கான்வர்சேஷன், மேக் இட் கிளியர். ஏன்னா அவங்க சொல்லட்டும், லெட் ஹிம் எக்ஸ்பிரஸ். ஏன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் டு அ சோல். உங்களை நேசிச்ச இல்லைனா நீங்கள் நேசித்த ஒரு சோலுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பாக கூட இருக்கட்டும். பட் ஹாவ் அ பவுண்ட்ரி. அந்த ஸ்பிரிட்ஸ் உங்களை வந்து இங்கே பவுண்ட்ரியில் இருக்க சொன்னாங்க. ப்ளீஸ் கீப் யுவர் காட் அப், டோன்ட் ஃபால் ஃபார் எனி ட்ராப். அப்புறம் வந்து நீங்கள் தான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும் வித் அ டிசீஸ். ஸோ பார்த்துக்கோங்க, இட்ஸ் நாட் அன் எமோஷனல் டெசிஷன். இட் ஷுட் நாட் பி அன் எமோஷனல் டெசிஷன். ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் இட். இந்த மாஸ்குலின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்டே. ஸ்பிரிட்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த மாஸ்குலின் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் சோல். அது வந்து இந்த மாஸ்குலினுக்கு இப்போ தெரியும். பட் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு சொல்லும்போது அகங்காரம் கேட்கல. பட் இப்போ அவங்க வந்து அதை ரொம்ப வருத்தப்படுறாங்க. மேபி அவங்க நினச்சாங்க இந்த கனெக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம், நம்மளுக்கு உதவலை அப்படின்னா நம்ம காமிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரீகனெக்ட், பிரபஞ்சத்தோடு நீங்கள் ரீகனெக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் சோர்ஸோட ரீகனெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து உடனே ரீகனெக்ட் பண்ணி மாஸ்குலினோட இல்லை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு ரொம்ப ப்ரொடெக்டிவ் கைடன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லவ் லைஃப் வந்து கூடிய சீக்கிரம் என்ன அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டிக்கு வரும். இட் இஸ் கோயிங் டு கம் இன் டு எ ஷேப். ஸோ அவசரப்பட வேண்டாம். இந்த ட்ராப்பில் போய் நீங்கள் விடணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஜாப். ஸோ நீங்கள் ஏதாவது ஜாப் குவெஸ்ட்டில் இருக்கீங்க, ஏன்னா நான் 4 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் பார்த்தேன் உங்களை. ஸோ ஏதாவது ஜாப் சர்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஜாப். ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அடுத்தது வந்து பிரபஞ்சன் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி நான் பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, யூ ஆர் டிமாண்டிங் ஆன்சர் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின். இன்ஃபிடெலிட்டி, கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபிடெலிட்டியில் இன்வால்வ்டு. இன்ஃபிடெலிட்டினா தெரியும், அவுட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ இதர் மாஸ்குலின் இன்வால்வ் இல்லை மாஸ்குலின் காமிக் 2 பேருமே. அதாவது மாஸ்குலின் இந்த பக்கம் தேர்ட் பார்ட்டியோட சுற்றுறது, காமிக் வந்து அந்த பக்கம் தேர்ட் பார்ட்டியோட சுற்றுறது. 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஐயோ நான் தான் உலகத்திலேயே ரொம்ப பத்தினி அப்படிங்கிறது, மாஸ்குலின் வந்து ஐயோ நான் தான் வந்து உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிறது. ஸோ தே ஆர் ஆக்டிங். இந்த ட்ராமாக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஓகே, தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் லீகல் சிச்சுவேஷன் ஐ எம் சீயிங்.
இந்த இன்ஃபிடெலிட்டினால ஒரு லீகல் சிச்சுவேஷன் இந்த மாஸ்குலினுக்கு வரலாம். மேபி ஓ! அதுதான் இங்க மாட்டிட்ருக்காங்க. மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரிலே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்திருக்காங்க. அது தே காட் சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ். அதனால யாராவது போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க போறாங்க இந்த மாஸ்குலின் மேல. மேபி சம் கைண்ட் ஆஃப் மொலஸ்டேஷன் இல்லன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் கேஸ். இந்த இன்ஃபிடெலிட்டினால இந்த மாஸ்குலினுக்கு ஒரு கேஸ் வரப்போகுது. இந்த மாஸ்குலின் லைஃப்ல இருக்கிறது ஒரு காமிக் ஃபீமேல் சைல்டு. அது வந்து இந்த மாஸ்குலினோடது கிடையாது. ஸ்பிரிட்ஸ் திரும்ப திரும்ப இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைல்டு வந்து மாஸ்குலினோட சைல்டு கிடையாது. இட்ஸ் அ காமிக் ஃபீமேல் சைல்டு. இந்த மாஸ்குலின் வந்து அவங்க கனெக்ஷனை அவங்களே சாபட்டாஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஃபெமினன். ஓ மை காட், டெஃபினட்டாக இந்த மாஸ்குலினுக்கு வந்து டிசீஸ் இருக்குது. ஐ எம் வார்னிங் யூ ஃபெமினன், திஸ் மாஸ்குலின் இஸ் ஹேவிங் டிசீஸ். டெஃபினட்டாக 100%. ஐ எம் வெரி ஷுர். எய்தர் திஸ் மாஸ்குலின் இஸ் ஹேவிங், இல்லைன்னா காமிக்கோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இந்த மாஸ்குலின் வச்சுருந்துருக்காங்க ரீசன்ட் பாஸ்டில். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் த டிசீஸ். ஸோ டோன்ட் லெட் ஹிம் நியர் யூ. ஸ்பிரிட் சொல்கிறாங்க ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஓ, இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ வார்னிங். நான் வந்து திரும்ப திரும்ப பார்க்குறேன். ஐம் சீயிங் லாட் ஆஃப் சைன்ஸ் ஹீ இஸ் ஹேவிங் டிசீஸ். கைஸ், டோன்ட் கோ, ஸ்டே அவே. எந்த கான்வர்சேஷனாலும் ஃபோனோட வச்சுக்கோங்க, நேரெல்லாம் போகாதீங்க. பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் எ பியூட்டிஃபுல் லைஃப் அஹெட் ஆஃப் யூ. ஸோ உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அழகாக ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஜென்யூனான இன்னசென்ட்டான சோல். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே மன்னிச்சிடுவீங்க. அதனால தான் பிரபஞ்சம் வந்து இவ்வளோ தூரம் வார்ன் பண்ணாங்க. ஐயோ, அங்கே டிசீஸ் இருக்குது, நீ போய் அதையும் மன்னிச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை ஐம் வார்னிங் யூ. சைக்கிக் அட்டாக்ஸ், நிறைய சைக்கிக் அட்டாக்ஸ் இந்த காமிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாஸ்க் நம்ம அதை தான் இங்கே கிளியராக ரீடிங்கில் பார்த்தோம். இந்த மாஸ்குலின் வந்து சைக்கிக் அட்டாக் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணனால தான் இந்த மாஸ்குலின் வந்து உங்களோட பார்க்காம காமிக்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த மாஸ்குலினோட வெயிட்டிங் கேம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபூலிஷ் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் வந்து இந்த மாஸ்குலினை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஹவு பிரேவ். ஓ மை காட். தென் ஐ கான்ட் கால் திஸ் மாஸ்குலின் இஸ் a divine masculine. இந்த காமிக்கும் மாஸ்குலினும் ஒருத்தங்க அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க. பிகாஸ் இது உங்களுக்கு மேபி பிரபஞ்சம் கிட்டேருந்து அதாதி நம்பிக்கை இருக்குது. ஓகே, என்ன நடந்தா என்ன, என் வாழ்க்கை எங்கேயும் போக போகிறதில்ல, நல்ல வேலை நான் தப்பிச்சேன்டா சாமி நாராயணா அப்படின்றீங்க. தட்ஸ் வாட் ஐ எம் சீயிங் ஹியர். யூ ஆர் ஆக்சுவலி ஷோயிங் லாட் ஆஃப் கிராட்டிடியூட். ஏன்னா இந்த ஒரு மெஸ்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக யூ ஆர் ஆக்சுவலி ஹாப்பி. நீங்கள் இதுக்காக வந்து வருத்தப்படுறீங்களான்னா இல்லை. ஐம் சீயிங் பிரேக் அண்ட் பாஸ். இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நிறையா பாஸ் அண்ட் பிரேக்ஸ் இருக்குது. இந்த மாஸ்குலின் ஏதோ போகிறாங்க, ஸ்பிரிட்ஸ் வந்து பிரேக் போட்டு இந்த மாஸ்குலின் நிறுத்துறாங்க. இட்ஸ் அ க்ரீச் ஹால்ட். ஓ மை காட், ஐம் சீயிங் திஸ் மாஸ்குலின் இஸ் அ க்ளவுன். ஜோக்கர் இருப்பாங்க இல்லையா, என்ன சொல்கிறது, சர்க்கஸில் வந்து எல்லாரும் பிரேக் எடுக்கணுன்னா அந்த க்ளவுனை தான் விடுவாங்க இடையில, ஏன்னா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபிகர்லாம் வரும். இந்த க்ளவுனோட வேலை என்ன அப்படின்னா, யாராவது பிரேக் எடுக்கும்போது வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான். இந்த மாஸ்குலின் அப்படி தான் எல்லாத்து வாழ்க்கையிலும். அவங்களுக்கு இந்த க்ளவுன் தேவை, மணிக்காக இந்த க்ளவுன் தேவைன்னா இந்த க்ளவுனை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. பிகாஸ் இந்த காமிக்குக்கும் சரி, இல்லை இந்த மாஸ்குலின் இருக்க தேர்ட் பார்ட்டிக்கும் சரி, தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஆனால் காசுனா தே வில் கம் டு திஸ் மாஸ்குலின், தே வில் யூஸ் திஸ் மாஸ்குலின். அண்ட் பின்னாடி போய் கழுவி ஊற்றுறது இந்த மாஸ்குலின் ஒரு நாள் ஒட்டுக்கிட்டாவே போதும், இந்த மாஸ்குலினுக்கு எவ்வளோ மரியாதை அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, இன்ஸ்டால் ஹிடன் கேமரா, இல்லைனா ஒரு மைக்கை செட் பண்ண, தென் யூ வில் நோ ஹூ யூ ஆர் அண்ட் உங்களோட வேல்யூ என்ன இந்த காமிக்கிட்டதுன்னு தெரியும்னு. பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. ஸோ அதுதான் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு மாஸ்குலின் லைஃப்பில். ஸோ ஸ்பிரிட்ஸ் மெயினாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஃபெமினன், ஸ்டே அவே. உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் இன் ஃபியூ கேசஸில் இந்த மாஸ்குலின் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஏதாவது இன்டிமசி நடந்திருந்தது அப்படின்னா, ஹீ இஸ் நாட் யுவர் கவுண்டர் பார்ட் அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் டிசீஸ். அதனால் அந்த மாதிரி இல்லாத சுச்சுவேஷனில் தான் இந்த மாஸ்குலின் வந்து he can come towards you and marry you, blah blah blah, அந்த ட்ராமாலாம் அது ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கனெக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சுட்ருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு பி அ நியூ பர்சன். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.